ஹாய் ஜூனியர்ஸ், இந்த வீடியோவில் இனிமேல் இன்னையிலேருந்து டெய்லி ஒரு 1 or 2 கம்பல்சரி கொஸ்டின் சால்வ் பண்ணி நான் வீடியோ போடுவேன். இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் சைட் பை சைடு கம்பல்சரி கொஸ்டினும் டார்கெட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக படிக்கிறதும் படிக்கணும். உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் நான் டெய்லி ஒரு 1 or 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி போட்டேன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா, உங்களுக்கு எப்போ படிக்க போர் அடிச்சு இல்லை நிறையா படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கீங்களோ அந்த டைமில் பார்க்கலாம். இல்லை டயர்டாக இருக்கும்போது பார்க்கலாம். இல்லைன்னா பிரேக் டைமில் காஃபி பிரேக், டீ பிரேக்கெல்லாம் எடுப்பீங்களா அந்த டைமில் பார்க்கலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது பார்க்கலாம். நான் பார்ப்பேன் அப்படி. அப்புறம் கன்ஃபியூஸ்ட் ஆன் வேர் டு ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும்போது பார்க்கலாம். அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஐடியா கிடச்ச மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டைம் சேவிங்காக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஃபார் அ ரியாக்ஷன் x plus y plus z gives product, the rate law is given by the rate equation. rate equation வந்து தந்திருக்காங்க, அது எழுதிக்கலாம். rate equal to k into x, concentration of x power half, concentration of y power half. z பாருங்கள் கொடுக்கவே இல்லை, ஆனால் ரியாக்டன் சைடு z இருக்குது, z கொடுக்கவே இல்லை, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஃபார் த ரியாக்ஷன் அண்ட் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னென்னா இதில் இருக்கிற எல்லா பவரையும் ஆட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஓவரால் ஆர்டர் ஈக்குவல் டு 1/2 + 1/2, அவ்வளோதான் 1. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். இங்கே வந்து ஜெட் பவரில் எதுவுமே தரல பாருங்கள், அதனால் 0ன்னு வரும். இதே ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் பவரில் என்ன இருக்கோ அது எழுதிருங்க 1/2. இதே ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு கேட்டாங்கன்னா ஒய் பவரில் என்ன இருக்கோ அது எழுதிருங்க 1/2. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் இட்ஸ் ஹாஃப் லைஃப் டைம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க கே, அதுதான் 1.54 × 10⁻³ per second கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஹாஃப் லைஃப் டைம் கேட்குறாங்க. டி ஹாஃப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.693/k. கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இதே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃபோட வேல்யூ வந்து ஏநாட்ங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை 2k. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் ஆர்டர், அதனால் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். பாருங்கள், டி ஹாஃப் தான் கேட்குறாங்க, கே வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, டி ஹாஃப் போட்டுங்க. போட்டு 0.693 டிவைடட் பை கேவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த கே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1.54 × 10⁻³ இப்போது அடுத்த ஸ்டெப்பில் 0.693/1.54. இந்த 10⁻³ மேலே கொண்டு போனால் 10⁻+3 வந்துடும். இப்போ இதை டிவிஷன் பண்ணிங்கன்னா 0.45 அப்படின்னு வரும். × 10⁻³ 10⁻³ இருக்கா, 3 டெசிமல் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம், பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். 450 அப்படின்னு வரும். இப்போது யூனிட் எழுதணும். டி ஹாஃப் தானே கேட்டிருக்காங்க, ஹாஃப் லைஃப் தான் கேட்டிருக்காங்க. டைமோட யூனிட் என்ன, செகண்டு. நம்மளுக்கு கொஸ்டின்லேயே பாருங்கள் செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க, மினிட்டோ எதுவும் கொடுக்கல. மினிட் கொடுத்துருந்தாங்கன்னா கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளும் செகண்ட்ஸ்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸு சிம்பிள் தான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சம்மு PQR மூணுமே கொடுத்துட்டு எஸ் மட்டும் கேட்குறாங்க. சிம்பிள் சம் தான், உங்களுக்கே தெரியும். P/Q = R/Sல சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். Pயோட வேல்யூ 100/Qவோட வேல்யூ 1000, Rஓட வேல்யூ 40, எஸ் தான் கேட்குறாங்க. இங்கே 2 0 கேன்சல், இங்கே 2 0 கேன்சல். இப்போ நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். S × 1 எஸ்ன்னு வரும். 40 × 10 இருக்குது, 400ன்னு வரும். யூனிட் இவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஓம் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான், அப்போ அதனோட ஆன்சர் ஓம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபஸ்ட் லெசன் ப்ராப்ளம், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட சம்மு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
parallel plate capacitor has square plates of side 5 meter. parallel plate capacitor எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்படி இருக்கும் கெப்பாசிட்டருங்கிறது. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்காமா, அதனோட சைடு வந்து 5 சென்டிமீட்டராமா. அப்போ ஸ்கொயருக்கு ஸ்கொயர்னால் ஏரியாவுக்கு ஃபார்முலா S இன்ட்டு எஸ்ஸு. இதே ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா லென்த் இன்ட்டு பிரெத் ரெண்டு தந்திருப்பாங்க. லென்த்து பிரெத் ரெண்டும் தந்திருப்பாங்க. ஸ்கொயர்னால ஒன்று மட்டும் தந்திருக்காங்க. அப்புறம் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மில்லிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டி 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க டெரிவேஷனில். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட வேல்யூ C = ε0 A/D. இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ε0 வேல்யூ நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 8.85 × 10⁻⁻12 டு ஏரியாவோட ஃபார்முலா என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்கொயருங்கிறதுனால சைடு இன்ட்டு சைடுன்னு வரும். சைடு தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 5 × 5 கொடுத்துருக்காங்களா, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻²ன்னு வரும் ஒன்றுக்கு. ஆனால் நம்ம இங்கே 2 5 போட்டிருக்கோம். அதனால் 10⁻² + 10⁻² போட்டிங்கன்னா 10⁻4ன்னு வரும். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மில்லிமீட்டர் இருக்குது. அதை மீட்டருக்கு மாற்றணும்னா 10⁻³ வரும். ஓகேங்களா? இப்போது இந்த 8.85 அப்புறம் இந்த 5 × 5 25 ஒன்று இருக்குது. இதெல்லாம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது இருக்குது 10⁻இருக்கு இல்லையா, 10⁻12. இங்கே ஒரு -4 இருக்குது. அப்புறம் இங்கே கீழேருந்து மேலே போச்சுன்னா இந்த 10⁻³ வந்து +3 மாறும். இப்போ இது வந்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 221.2 அப்படின்னு வரும். இன்ட்டு 10⁻13 ஃபேரட். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் ஃபேரட். ஓகேங்களா? இது புக்கில் வந்து 10⁻12 மாற்றி இந்த டெசிமல் மூவ் பண்ணி பிக்கோ ஃபேரடில் எழுதியிருப்பாங்க. அது தேவையில்லை, நம்ம இந்த ஸ்டெப்போடு முடித்தாலே மார்க் தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸம் பார்க்கலாம். இஃப் A is a non-singular matrix of odd order, prove that determinant of adjoint A is positive சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போது நான் இன்னொன்று சொல்லித்தரேன். NTS டிட்டர்மினன்ட் ஆஃப் NTS = 0. நேற்று சாப்பிட்டது முட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் NTங்கிறது என்னென்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இங்கே எஸ்ஸுங்கிறது சிங்குலர். அப்போ என்ன மீனிங்னா, சிங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0. அதே மாதிரி நான் ட்ரிவியல் சொல்யூஷனோட டிட்டர்மினன்ட்டும் 0. இதே அப்போ நான் சிங்குலர்னு சொன்னாங்கன்னா அது ≠ 0 டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதே ட்ரிவியல் சொல்யூஷன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ≠ 0. நான் ட்ரிவியல்னால் 0. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆர்டர் வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் அட்ஜாயிண்ட் A இஸ் பாசிட்டிவ். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அட்ஜாயிண்ட் ஆஃப் A = டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n-1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரிலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த ஆர்டர் தான் அவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆட் நம்பர் அதான். ஆனால் இது என்ன நம்பர்னு சொல்ல, வெறும் ஆர்டர்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆர்டர். இப்போ ஆட் நம்பர்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. 2m or n + 1 ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். x y எது ஒன்று வச்சுக்கலாம். இதே ஈவன் நம்பர்ஸ்னால் 2n இல்லைனா 2m 2x எது வேணால் வச்சுக்கலாம். இதே ஆட் நம்பர்ஸ்க்கு 2x + 1 ஏதோ ஒன்று +1 போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போது அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஆர்டரில் 2m + 1 இங்கே -1 இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ டிட்டர்மினன்ட் A வேல்யூ வந்துருச்சு. 2m மட்டும் இருக்குது பேலன்ஸ். ஓகேங்களா? அது நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். m வெளியே எழுதிட்டு m உள்ளே எழுதிட்டு 2 பவரில் எழுதிக்கலாம். பவர்னால் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் மல்டிப்ளை ஆகி மறுபடியும் டிட்டர்மினன்ட் A பவர் 2m தான் வரும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த வேல்யூ மட்டும் பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் பாருங்கள். இங்கே என்ன வேல்யூ வந்தாலும், மைனஸில் வேல்யூ வந்தாலும், -2 வந்தாலும் ஸ்கொயர் ஆகி +2 மாறிடும். அதனால் என்ன நம்பர் நெகட்டிவில் வந்தாலும் ப்ளஸ்ன்னு மாறிடும். அதனால் பாசிட்டிவாக தானே வருது ரிசல்ட்டு. அதனால் அட்ஜாயிண்ட் A வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அட்ஜாயிண்ட் A = சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலா எழுதி. கடைசியில் பாசிட்டிவாக தானே வருது இந்த ஆர்டர் சப்ஸ்டியூட் பண்ணால். அவ்வளோதான் இந்த சம். இப்போ இந்த சம் பாருங்கள்.
மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கேட்டிருக்காங்க. இது வந்து மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த தியரம் 1.9 பாக்ஸ்லேருந்து இயர்லி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அதனால் மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போது இது வந்து 3 மார்க்கில் கேட்டது. நீங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி மறுபடியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறத விட டேரெக்டாக இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-1 த ஹோல் ஸ்கொயர். இது புக் பேக்கில் ஃபஸ்ட்டு சம்மோட மாடல். இது என்ன டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-1 த ஹோல் ஸ்கொயர். இதனோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறத ஸ்கிப் பண்ணிக்கலாம், வீடியோவில் இருந்தால் போயிடும். இப்போ என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -1ன்னு இருக்குது. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -1 இங்கே n-1 இருக்குது. என்னங்கிறது இந்த ஆர்டர் மேட்ரிக்ஸோட ஆர்டர். இது வந்து 3x3, மேலே 3 கீழே 3. அப்போ ஆர்டர் வந்து 3x3. 3-1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ -1 அப்படியே இருக்குது. 3-1 2 பவர் 2 4. அப்போது -1 to the power 4 வந்து வெறும் 1 தான். அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.